பராசக்தி டைரக்டர் சுதா கொங்கரா இயக்கத்துல நம்ம சிவகார்த்திகேயன், அதர்வா, அதுக்கடுத்து நம்ம ரவி மோகன் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பட்டாளமே சேர்ந்து நடிக்க இப்போதைக்கு தேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்க. அதாவது 2026 ஜனவரி 14ஆம் தேதி பொங்கல் ட்ரீட்டா உலக அளவில் ரொம்பவே கிராண்டா வெளிவர காத்துக்கிட்டு இருக்க ஒரு தமிழ் ஒரு பொலிட்டிக்கல் திரைப்படம். ஒரு முக்கியமான முக்கியமான ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்திய எதிர்ப்பு அதுதான் ஒரு மையமான ஒரு கதை கரு. அதை படமா மேக் பண்ணியிருக்காங்க. அதுல குறிப்பா ஆரம்பத்துல இந்த படத்துல நம்ம சூர்யா அவர்கள் தான் புறநானூறு அப்படின்ற ஒரு படத்துல பண்ண வேண்டியது. ஆனா அந்த படம் நடக்கல. அந்த படம் டிராப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அதே கதையில நம்ம சிவகார்த்திகேயனை வச்சு பராசக்தி அப்படின்ற படத்தை பண்ணியிருக்காங்க. படத்தோடைய ஷூட்டிங் முடிச்சிட்டாங்க. ரீசெண்டா படத்தரப்புலயே படத்தோடைய ஷூட்டிங் நாங்கள் முடிச்சிட்டோம் அப்படின்ற விஷயத்த அஃபிஷியலாகவும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்துக்கு நம்ம ஜிவி பிரகாஷ் அவர் தான் மியூசிக் கம்போஸ் பண்றாப்புல. லாஸ்டா நம்ம சுதா கொங்கரா இயக்கத்துல நம்ம சூர்யா அவர்கள் நடிக்க சூரரை போற்று அமேசான் பிரைம்ல கொண்டு வந்தாங்க. அந்த படத்துக்கும் நம்ம ஜிவி பிரகாஷ் தான். ஆல்பமா இருக்கட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோரா இருக்கட்டும், ரெண்டுமே சூப்பரா இருக்கும். அதை தொடர்ந்து இரண்டாவது முறையா நம்ம சுதா கொங்கராவும் ஜிவி பிரகாஷும் இணைஞ்சிருக்கிற ஒரு திரைப்படம் இந்த பராசக்தி. இந்த திரைப்படம் அடுத்த வருடம் தேட்டருக்கு வருது அப்படின்ற ஒரு பக்கம் இருந்தாலும் இப்பவே இந்த படத்துடைய ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் பண்ணாதான் நல்லா பெருசா இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்க முடியும். ஏன்னா ஒரு பேன் இன் படமா தான் இந்த படத்தை கொண்டு வராங்க. அதுல முதல் கட்டமா இந்த படத்துடைய முதல் பாடலை கூடிய விரைவில் மோஸ்ட்லி தீபாவளிக்கு லான்ச் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கான ஒரு முதல் கட்ட அப்டேட்டா என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த படத்துடைய ஆடியோ ரைட்ஸை யார் வாங்கியிருக்காங்க அப்படின்ற விஷயத்த அப்ரிஷியலா சொல்லியிருக்காங்க. நம்ம சாரிகாமா அவங்க தான் இந்த படத்தோடைய ஆடியோ ரைட்ஸை வாங்கியிருக்காங்களாம் மேம். ஸோ கூடி சீக்கிரம் பராசக்தி படத்தோடைய முதல் பாடல், அதாவது ஃபர்ஸ்ட் சிங்கிள் நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. டெஃபினட்டா அந்த சாங் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். ஆனா இந்த படத்துல எனக்கு பயமா இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜெயம் ரவி எப்படி ஒரு பயங்கரமான வில்லத்தனமான ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாரு அப்படின்றது மட்டும்தான். ஆனா ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காராமா. சுதா கொங்கரா எல்லாம் மிரண்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ரீசெண்டா கூட இந்த படத்துடைய மேக்கிங் வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப பிரம்மாண்டமா இருந்தது. ஸோ கண்டிப்பா படம் நல்லா இருக்கும். படம் மிகப்பெரிய வெற்றி பெறும். நம்ம சிவகார்த்திகேயனுக்கு ஒரு மிகப்பெரிய முக்கியமான ஒரு படமா இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கிறோம். சிவகார்த்திகேயனுமே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இந்த படம் மேல வச்சிருக்காப்ல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னதான் நடக்குது, இந்த பராசக்தி எப்படிதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு.